வணக்கம். நான் நன்னிலம் ஜிபிஜிஎம் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இப்போ அந்த கதையை தொடரும். அதற்கு முன்னாடி உலக மனிதநல ஆசான் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை முடிந்த வரைக்கும் உலக மக்கள் அனைவரும் படித்து பயனடையுங்கள். இது மிக மிக தேவையான ஒன்று. மனித இனத்திற்கு மட்டுமல்ல, மற்ற உயிரினங்களுக்கும் நம்மால் இயன்ற நன்மையை செய்வதற்கு அதில் நிறைய கருத்துக்களும் தெளிவான விளக்கங்களும் இருக்குது. அதனால் தயவுசெய்து அதை படிங்க. இப்போ அந்த கதையை தொடரும். மன்னர் என்ன பண்ணுறாரு, அரசவையை கூட்டுறாரு. அரசவை கூட்டினால ஒரு மூத்த அமைச்சர் இருந்துட்டு வந்து, மன்னா, உங்களுடைய தந்தை நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் நல்ல சிறந்த முறையில் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். பல வெளிநாட்டு நிறுவனங்களை நம்மளுடைய நாட்டின் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் உள்ளே விட்டுருக்கீங்க. அவங்கள கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா பல நாடுகள் இதே போல் சூறையாடப்பட்டும் இருக்கிறது. முன்னேற்றன்ற பெயரில் நாம் அவங்களுக்கு அடிமையாடக்கூடாதுன்றார். சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்குறாரு. அது விஷயமாக பேசுகிறதுக்கு அவங்கள எல்லாத்தையும் அலையுங்கள் அப்படின்றாரு. உடனே அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் அரசரை பார்க்க வர்றாரு. மன்னா, இப்போ எங்கள் நிறுவனங்கள் எல்லாம் ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் நாட்டில் உள்ள லேபர்ஸ் ஒர்க்கரை எங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்புங்க. ஏற்கனவே வச்சு அனுப்புனீங்க, அவங்கள எல்லாம் டெம்பரவரியாக வச்சு வேலை வாங்கணும். இப்போ எல்லாரையும் இப்போ பர்மனெண்ட் வேலைக்கு ஆள் அனுப்புங்க. ஷிஃப்ட் பிரகாரம் செஞ்சுக்கிட்டு தான் கம்பெனி உருவாகிடுச்சு. இதுக்கப்புறம் கம்பெனியில் பர்மனெண்ட்டாக எங்கள் ஸ்டாஃபாக இருக்கணும், நாங்கள் சொல்கிறத கேட்கணும், எங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, நாங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் என்னவோ அதை கவனிக்க சொல்கிறோம் அமைச்சர்கிட்ட சொல்லி. எல்லோரும் நாங்கள் மக்கள்கிட்ட பேசிவிட்டு தண்டரை போட்டு இது விஷயமாக பேசி மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி உங்கள் கம்பெனிக்கும் வேலைக்கு வர்றதுக்கு ஏற்பாடுகளை செய்கிறோம் அப்படின்றாங்க. சரிங்க மன்னா, ஒரு சிறு ஆலோசனை மன்னா அப்படின்றார். என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எங்கள் நாட்டில் மன்னா, நீங்கள் இங்கே செப்பு காசு, வெள்ளி காசு, தங்க காசு இது போன்ற இதுதான் வச்சுருக்குறீங்க. எங்கள் நாட்டில் நாம் புக்கு, அதாவது பாட புத்தகம் இருக்குல்ல, அது போன்ற நோட்டுகளை பணமாக அடித்து அதுக்கு ப்ராமிஸ் கொடுத்து, அதாவது உறுதி கொடுத்து அதை நாங்கள் பயன்படுத்துகிறோமுன்னா, அதை பண்ணுறதுனால நம்மளுக்கு திருட்டு பயமோ அல்லது எளிதாக மணி அடுத்தவர்களுக்கு டிரான்சாக்ஷன் கொடுப்பதற்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதனால் அந்த முறையை நம்ம கையாளுறதுக்கு நீங்கள் வழிவகை செய்யணும் அப்படின்றார். அப்படியா, இது விஷயமாக எங்களுடைய அமைச்சர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஒரு முடிவை சொல்கிறேன் அப்படின்றாங்க. சரிங்க முன்னா அப்படின்னாரா. நன்றி, வணக்கம்.